Tamil Senior Grade, August 2005. Get ready, start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்காக என்னுடைய மனப்பூர்வமான நன்றிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனுடைய மூளைதான் நரகத்தையும் சொர்க்கத்தையும் உருவாக்கின்றது. நாம் எதை நல்ல வாழ்க்கை என்று நினைக்கிறோமோ அது நமக்கு நல்ல வாழ்க்கையாகவும், அதையே கெட்ட வாழ்க்கை என்று நினைத்தால் கெட்ட வாழ்க்கையாகவும் நமது உள்ளம் அதை சித்தரித்து கொள்கிறது என்பது போல இந்த ஆளுநர் உரையை பொறுத்த அளவிலே நல்லவை இருக்கின்றன என்று எண்ணுபவர்களுக்கு நல்லவை பல இருக்கின்றன, நல்லவை இல்லை என்று கூறுபவர்களுக்கு இல்லை என்று வாதிடுகின்ற வாய்ப்பும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே வளர்ச்சி என்ற கொடுமை கடந்த 2 ஆண்டுகளாக நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையில் இந்த அரசு மக்களை பாதுகாக்கின்ற எண்ணத்துடன் 28 மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து அந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் மிகுந்த துயரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சிறப்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ததை நாடு அறியும். அதுபோல இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை தமிழகத்திலே இருக்கின்ற கிராமங்களாக இருந்தாலும் சரி, நகரங்களாக இருந்தாலும் சரி, அங்கிருக்கின்ற மக்கள் போதிய குடிநீர் ஆதாரத்தை பெற வேண்டும். குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகிக்க வேண்டும் என்கின்ற முறையில் இந்த ஆளுநர் உரையில் கணிசமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல ஒரு வளர்ச்சியடைந்த சமுதாயம் என்பது உலக அரங்கிலே தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் கல்வி கற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும். அந்த கல்வியை 100க்கு 100 விழுக்காடு தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இந்த அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்கிற திட்டமும் இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது. தமிழ் என்று சொல்கின்ற நேரத்தில் அறிவியல் தமிழ் என்பதை இலவசமாகவே தமிழக மக்கள் கற்றுத்தேர வேண்டும் என்பதற்காக சிறப்பு நிதியும் ஒதுக்கி பாட புத்தகங்கள் எல்லாம் இலவசமாக கொடுத்து தமிழ் மீது ஆர்வம் கொண்ட இந்த அரசு அதை செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதுபோல கிராமத்திலே இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு வைத்திய வசதி என்பது மிகவும் அவசியம் என்கின்ற முறையிலே இந்த வசதியை பெற்றுத்தர வேண்டும். மருத்துவ வசதி இல்லை என்கின்ற நிலை எங்கும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு அரசு கிராமப்புறங்களிலே இருக்கின்ற துணை சுகாதார நிலையங்களுக்கு கட்டட வசதி செய்து கொடுக்கும் என்கின்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், கடமையற்ற வேண்டும் நோக்கத்தோடு அறிவித்திருக்கின்ற பல்வேறு நல்ல திட்டங்களை வரவேற்று வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை
தெரிவித்து அமைகிறேன். சென்னை பாரிமுனையில் உள்ள மகாலட்சுமி பில்டர் உரிமையாளர், சென்னை தியாகராய நகர் கிரி தெருவில் உள்ள நில உரிமையாளர் உமாபதிக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், குமரன் காலனியில் தங்களுக்கு சொந்தமாக உள்ள பழைய வீட்டினை இடித்து புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது குறித்து நாம் நேரில் கலந்தாலோசித்து எடுத்த சில விவரங்களை தங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். தற்போதைய மார்க்கெட் நிலவரப்படி அந்த பகுதிகளில் வீடு கட்ட சதுர அடிக்கு தேக்கு மர கதவுகள், பளிங்குக்கல் தரை, நீரேற்று மின்சார மோட்டார்கள் உட்பட 1000 செலவாகும். அலங்கார வளைவுகள் வேண்டியிருப்பின் அதற்கான உத்தேச மதிப்பீட்டை தயாரித்து தனியே வழங்குகிறோம். ஆழ்குழாய் கிணறு அமைக்க ரூபாய் 30,000 செலவாகும். தாங்கள் கேட்டுக்கொண்டபடி 5 மாதிரி கட்டட வரைபடங்களை இத்துடன் அனுப்பியுள்ளேன். மிக குறைந்த விலையில் நேர்த்தியாக அழகாக வீடு கட்டி கொடுக்கும் நிறுவனங்களில் எங்களது நிறுவனம் முதலிடம் வகிக்கிறது என்பதை அறிவீர்கள். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்தால் நவீன முறையில் கண்கவரும் விதத்தில் தங்களது வீட்டினை கட்டித்தருவேன் என்கின்ற உறுதிமொழியினை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.